ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடுகின் பயன்கள் தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் இருக்க கடுகு செடி. இந்த செடியை நான் இப்போ தான் வளர்த்து வந்துட்டுருக்கேன். இப்போ 2 மாதம் இருக்கும். இது எப்படி மழை காலங்களில் எப்படி அழகாக பூ பூத்திருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்னா 4 வகை கடுகு சொல்கிறாங்க. மலைக்கடுகு, சிறுகடுகு, வெண்கடுகு, கருங்கடுகு. இது கருங்கடுகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் காரமாக இருக்கும் வெண்கடுகை விட. இதுவே சமையலுக்கு ஏற்றது. இது திரிகடுகத்தில் முதலிடம்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இதை தாளிக்க பயன்படுத்துகிறோம். கருங்கடுகு மட்டும்தான் சுவையாக இருக்கும், வெண்கடுகு தான் சுவையாக இருக்காது. இதோட சிறுங்கடுகு மற்ற இடங்கள்ல எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அயல் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லிகை செடி. இந்த மல்லிகை செடியில் நாங்கள் தயிரெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம் கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்காண்டி. இதெல்லாம் கீரை வகைகள், எங்கள் வீட்டில் இருக்க கீரை வகைகள் தான். பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அப்புறம் அன்னாச்சி செடியெல்லாம் வளர்த்துட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்னென்ன செடியெல்லாம் உங்கள் வீட்டில் போட்டிருக்கீங்க அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்ருக்கோம்.